ஹாய் காய்ஸ். இன்றைக்கி நம்ம எக்ஸலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சம்இஃப் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ சம்இஃப் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்கல்ல. இப்போ இதில் வந்துட்டு லேப்டாப் ஏதாவது டோட்டல் ப்ராடக்ட் சேலு, லேப்டாப்பு, மவுஸு. இப்போ லேப்டாப் மட்டும் எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும் இந்த டேட்டாவிலேருந்து. அதே மாதிரி மவுஸு மட்டும் எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியணும். ஏன்னா இங்கே ஒரு மவுஸ் வந்து தனியாக போட்டிருக்காங்க, இங்கே ஒரு மவுஸ் தனியாக போட்டிருக்காங்க, லேப்டாப் இங்கே ஒரு சேல்ஸ் தனியாக போட்டிருக்காங்க, இங்கே ஒரு சேல்ஸ் தனியாக போட்டிருக்காங்க. இது ரெண்டும் சேர்ந்து எனக்கு இங்கே ஆட் ஆகி வரணும். ஸோ அதுதான் நம்ம வந்து மொத்த லேப்டாப்பு இந்த டேட்டாக்குள்ளேருந்து மொத்த லேப்டாப் எவ்வளோக்கு சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்றது தான் இங்கே டோட்டலாக கொண்டு வர போகிறோம். அதுக்காக தான் சம்இஃப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறேன்றதை பாருங்கள். இஸ் ஈக்குவல் டு சம் இஃப் அப்படின்னு போட்டு டேபு தட்டிட்டு, ஸோ இந்த டேட்டா ஃபஸ்ட்டு காலம் இருக்குல்ல, ஸோ இந்த ப்ராடக்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கமா போட்டுட்டு டபுள் கொட்டேஷனில் லேப்டாப் அப்படின்னு போடுங்க. போட்டுட்டு டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா வந்து மறுபடியும் போட்டுட்டு இந்த சேல்ஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓவராலாக செலக்ட் பண்ணிட்டு என்டர் தட்டினீங்க அப்படின்னா 1,65,000 இப்போ லேப்டாப் மொத்தம் சேல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ செக் பண்ணிடலாமா? ஸோ இங்கே ஒன்று லேப்டாப்பு, இங்கே ஒரு லேப்டாப்பு, மொத்தம் இங்கே ஒரு நிமிஷம், இங்கே ஒரு லேப்டாப் இருக்குது. ஸோ மொத்தம் வந்து இங்கே 1,65,000 சம் இங்கே கீழே காட்டுது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் இங்கே வந்து வேல்யூ வந்திருக்கு. ஸோ இதுக்காக தான் இப்போ அடுத்து இந்த மவுஸ் வந்து கண்டுபிடிப்போம். அதே மாதிரி தான் இஸ் ஈக்குவல் டு சம் இஃப் அப்படின்னு போட்டுட்டு டேப் தட்டிட்டு இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா போட்டுட்டு டபுள் கொட்டேஷனில் மவுஸ் அப்படின்னு போட்டு டபுள் கொட்டேஷன் வந்து போட்டுக்கோங்க. கமா போட்டுட்டு இது ஃபுல்லாகவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு தட்டினீங்க அப்படின்னா 2,500 மவுஸ் டோட்டலாக சேல் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஒரு மவுஸ் 1000 இருக்குது, இங்கே ஒரு மவுஸ் 1500 இருக்குது. ஸோ 2,500 இங்கே கீழே சம் காட்டுது. அந்த வேல்யூ தான் இங்கே வந்து வந்திருக்கு. ஸோ இதுக்காக தான் சம்இஃப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறது. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸோட டீட்டெயிலாக இருக்குது. எம்ப்ளாயி அருண், இங்கே ஒரு அருண் இருக்குது, இங்கே ஒரு அருண் இருக்குது. ஸோ பாலான்ற பேரில் பாலாவே 2 தடவை வராங்க. ஸோ அருண் டோட்டல் சேல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த டோட்டல் சேல் எவ்வளோ கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத சம்இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இப்படி தான் கேல்குலேட் பண்ணணும். 25,000 ப்ளஸ்ஸு, 30,000 ப்ளஸ்ஸு, 15,000 ப்ளஸ்ன்னு போட்டு இப்படி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ண இதோட ஈஸியான ஒரு மெத்தடுக்காக தான் நம்ம சம்இஃப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து இஸ் ஈக்குவல் டு சம், அதே மாதிரி சம்இஃப் போட்டுட்டு டேப் தட்டிட்டு ஸோ இந்த டேட்டாவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கமா போட்டுக்கோங்க. கமா போட்டுக்கிட்டு டபுள் கொட்டேஷனில் வந்து யாரோட இது நமக்கு வந்து இப்போ தேவை, அருணுடைய இது தேவை. ஸோ அருண் டபுள் கொட்டேஷன் மறுபடியும் போட்டுட்டு கமா போட்டுக்கோங்க. கமா போட்டுட்டு இந்த பக்கமும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு தட்டினீங்க அப்படின்னா 70,000. ஸோ அருண் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 வந்து கொடுத்துருக்காங்க. 25,000, 30,000, 15,000. ஸோ 70,000 இங்கே வருது. அந்த 70,000 தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் இது வந்து கணக்கு. அடுத்து வந்து பாலாக்கு கண்டுபிடிக்கலாம். ஒரு நிமிஷம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாலாக்கு வந்து பாலா வந்து எவ்வளோ டோட்டல் சேல்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ இஸ் ஈக்குவல் டு சம்இஃப் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு டேபு தட்டிட்டு இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா போட்டுட்டு டபுள் கொட்டேஷன் பாலா அவங்க நேம் போட்டுட்டு கமா போட்டுட்டு இந்த காலமையும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி என்டர் தட்டினீங்கன்னா 38,000 சேல்ஸ் கொடுத்துருக்காரு பாலா. 18,000, இங்கே ஒரு 20,000. ஸோ 38,000 இருக்குங்களா, வந்துருச்சு கரெக்டாக. ஸோ இப்படி தான் சம்இஃப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. வேறு எதை பற்றியாவது வீடியோ போகணுன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.